கர்த்தருக்கு முதலாவது நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ஊழியக்கார அம்மாவுக்கும் மற்றும் விசுவாச மக்கள் உங்கள் யாவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைக்கிறது செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒன்று முக்கியமாய் தேவைப்படுது. அதை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 29வது வசனம். இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லி இருந்தார். கர்த்தருக்கு உங்களை என்ன பண்ணுங்க? பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே அவர்களுக்கு சொல்லி இருந்தான். ஆமே. இப்ப கவனிங்க, இது எந்த நேரத்தில் நடக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 32ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ, ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அப்போ கவனிங்க, மோசே மலையில என்ன பண்றா, 40 நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஜனங்களுக்காக வார்த்தையை கொண்டு வர. ஆமே. கீழே இருக்கிற ஜனங்கள் நல்லா காத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பொறுமையை இழந்து போயிட்டு ஆரோன் கிட்ட போய் சொல்றாங்க, மலையில் இருக்கிற அந்த மோசேக்கு என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் எங்க மோசே, இப்ப எந்த மோசே? அந்த மோசே. ஆமே. புரியுதுங்களா? இது வரைக்கும் எங்க மோசே, இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த மோசே. கர்த்தர் நாம் மகிமைப்பட்ட ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு பிரியும் போது வார்த்தைகளும் வித்தியாசமா இருக்கும். அதில் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், அவங்க கர்த்தரோடு இருக்கிறாங்களா, சபையில் இருக்கிறாங்களா, இல்லை வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். அப்போ எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை என்ன பண்ணுங்க, நீங்க உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரோன் கிட்ட சொல்றாங்க. ஆரோன் என்ன பண்றாருன்னா, பயந்துட்டு எல்லா நீங்க சகோதரிகள், பெண்கள் எல்லாரும் யாரெல்லாம் கம்மல் எல்லாம் தங்க நகைலாம் போட்டு எடுத்துன்னு வாங்க, நான் என்ன பண்றேன், அதை நெருப்புல போட்டு கருப்பிடிச்சு அதை கண்ணுக்குட்டியை செஞ்சு என்ன பண்ற வைக்கிறேன், நீங்க என்ன பண்ணீங்க கொண்டாடிங்கன்னு சொல்லிட்டு அதே போல எல்லாரும் எல்லாம் கழட்டி கொடுத்தாங்க, நெருப்புல போட்டாரு, ரெடி பண்ணாரு, கண்ணுக்குட்டி வந்துச்சு. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஜனங்கள் என்ன பண்றாங்க, இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தது, எங்களை எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்தது, செங்கடல பிளந்து வந்தது எல்லாமே எதுதான்? கண்ணுக்குட்டி தான் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கர்த்தர் செய்த நன்மையை கண்ணுக்குட்டிக்கு என்ன பண்றாங்க கொடுத்துட்டு மகிமை செலுத்தி ஜனங்க என்ன பண்றாங்க, நிர்வாணமா ஆட ஆரம்பிச்சாங்க. வசனம் சொல்லுது, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். ஆமே. விளையாட எழுந்த இந்த விளையாட்டு என்ன விளையாட்டுனா, நிர்வாண விளையாட்டு. எகிப்துல இந்த பழக்கம் இருந்துச்சு. அதனால நிர்வாணமா அம்மனமா எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆண்கள் பெண்கள் விளையாட ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் அங்கன்னு சொல்றாரு, உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆண்டவர் இடத்துல பரிந்து பேசிட்டு இப்ப கீழே நீங்க பார்த்தா இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இவரு என்ன பண்ணிட்டாருன்னா, போயிட்டு ஒரே ஒரு சத்தம், என் கர்த்தருடைய பட்சத்துல நிக்கிறவன் யார் அப்படின்னு கேட்டவனுமே ஒரு கோத்திரம் மட்டும் வந்துச்சு. யாருன்னா இவனுடைய கோத்திரம், லேவி கோத்திரம். எல்லாம் வந்து நின்ன உடனே என்ன பண்ணிட்டேன், எல்லாம் அவன் வீட்டுல எவன் எழுந்து அம்மனமா ஆடினானோ, எந்தெந்த பொண்ணுலாம் எழுந்து ஆட்சி மொத்த பேரும் வெட்டி போடுறான் அப்படின்னு. எல்லாரையும் வெட்டி போடு, ஒருத்தன் கூட உயிரோட இருக்கக்கூடாது சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க, எழுந்து வெட்டி போட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 3000 பேர் வெட்டி போட்டாங்க. ஆமே. நன்றி அறிதல் இல்லாத ஜனங்கள் எல்லாரும் வெட்டி போட்டதுனால இப்ப மோசே சொல்றாரு, நீங்கள் கர்த்தர் பட்சம் நின்னதுனால கர்த்தர் உங்களை இன்னைக்கு ஆஸ்வதிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இனிமே உன் சகோதரனுக்கு விரோதமா நீ இருக்க போற. ஏன்னா உலகத்துக்கும் சபைக்கும் என்னைக்குமே செட் ஆகாது. உன் சொந்தக்காரனுக்கு உனக்கு செட் ஆகாது. ரட்சிக்கப்படாதவனுக்கும் ரட்சிக்கப்பட்டவனுக்கு செட்டே ஆகாது. அதனால உன்னை பிரதிஷ்டை பண்ணிக்கோ. நீ பிரதிஷ்டை உள்ளவனா இருந்தா மட்டும்தான் நீ கண்ட்ரோலா இருப்ப. இல்லனா நீ தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகம் போல ஓடிக்கிட்டே இருப்ப அப்படின்ட்டு. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, தங்களை பிரதிஷ்டை பண்ணி கொள்கிறாங்க. ஏன்னா கர்த்தரை ஆஸ்வதிக்கும்படியாக. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம பிரதிஷ்டை எடுக்க வேண்டும், பொருத்தனை எடுக்கணும். எல்லாரும் நியூ இயர் அன்னைக்கு பொருத்தனை எடுத்திருப்பீங்க. ஆமே. அது இந்த 2 மாசம் நீங்க காப்பாத்திட்டு வந்தீங்களான்னு ஆராய்ச்சி பார்க்கணும். அந்த பொருத்தனை தான் பிரதிஷ்டை. அந்த பிரதிஷ்டையில நீங்க உண்மையா இருக்கும் போது 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரார். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. முதல் ஆசீர்வாதம்,
வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும். போதுமா கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும். அதாவது 32ஆம் அதிகாரத்துல 3000 சாவு நடக்குது. ஆமே. 35ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் வாசமாய் இருக்கும்படி ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட வேண்டும். அந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஊழியம் செய்வதற்கு ஆசாரியன், உடன் ஊழியன், லேவியன் தேவைப்படுது. அவங்களுக்கு சர்ச்சை கட்டுறதுக்கு எல்லா பொருளும் நீங்க எடுத்துட்டு வாங்க. அதோடு கூட ஊழியம் செய்கிற ஆசாரியனுக்கும் கூட வேலை செய்யற உடன் ஊழியனுக்கும் அதுக்கப்புறமா லேவியர் எல்லாருக்கும் ட்ரெஸ் தைக்கணும். அந்த ட்ரெஸ்ஸுக்கான நூலையே நீங்க என்ன பண்ணணும், கொண்டு வரன்னு சொல்லும் போது எல்லா கோத்திரமும் என்ன பண்ணுது அப்படின்னா கொண்டு வருது. என்னென்ன கொண்டு வராங்க வாசிங்க. அதே அதிகாரத்துல 19 இருந்து வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்வதற்குரிய வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரின் வஸ்திரங்களையும் அவர்கள் செய்ய கடவர்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேயின் சமூகத்தை விட்டு புறப்பட்டார்கள். பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அது சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்த கடங்கங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீ சத்தமா வாசிமா. காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினார். இளநீல நூலையும் ரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிலையும் சிவப்பு நீண்ட ஆட்டுக்கடா தோலையும் தகசு தோலையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவர்களை கொண்டு வந்தார்கள். வெள்ளியையும் போத கவனிங்க. இப்போ எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க, எவருடைய இருதயங்கள் எழுப்புதல் அடைந்ததோ அவங்க எல்லாரும் ஆசரிப்பு கூடாதுடைய வேலைக்கு என்ன பண்ணாங்க, இது எல்லாத்தையும் தங்கம், வெள்ளி, வைடூரியம், ரத்தன கல்லு எல்லாத்தையுமே எடுத்துட்டு நூலுல எல்லாமே எடுத்துட்டு வந்தாங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கவனிங்க. இந்த ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்யறதுக்கு எந்த கோத்திரத்தை கத்த தெரிஞ்சுக்கிட்டாரு? லேவி கோத்திரம். ஏன் லேவி கோத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு? ஏன்னா 32ஆம் அதிகாரத்துல எல்லாரும் உலகத்தின் வழக்கத்தில் இருக்கும் போது நிர்வாணமாய் கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி டான்ஸ் ஆடும் போது இந்த லேவி கோத்திரத்துல இருக்கிறவன் தான் கர்த்தருக்கு பயந்து ஓரமா ஒதுங்கிட்டான். அல்லேலூயா. இந்த கோத்திரத்தை தான் கர்த்தர் ஆலயத்துல வேலை செய்யும்படிக்கு, ஆசரிப்பு கூடத்துல ஊழியம் செய்யும்படிக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார். தேவ பிள்ளையே, நீ உன்னை பிரதிஷ்டை பண்ணி கொண்டால், நீ ஒரு சர்வீஸ்ல எடுத்த பிரதிஷ்டை பொறுத்தனே நீங்க தொடர்ந்து செஞ்சு உங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டால் கர்த்தர் புது வழியை உங்களுக்கு திறப்பார். இது வரைக்குமே ஆசரிப்பு கூடார பேரே கிடையாது, சர்ச்சை கட்டணும் ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனா இவன் தன்னுடைய பிரதிஷ்டையை காத்து கொண்டதுனால புது ஆலயத்தை கர்த்தர் கட்ட சொல்கிறார். அந்த ஆலயத்துல இவனுக்கு கர்த்தர் வேலையை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த எந்த கோத்திர ஆட்களை தன்னுடைய கூட பிறந்த சகோதர கோத்திரங்களை இந்த லேவி கோத்திரம், யூதா, சிமியோன், லேவி, இசக்கார், தானா, ஆசேர், நப்தலி, எப்ராயிம், மனாசே மத்த எல்லா கோத்திரத்தையும் வெட்டினவனே இந்த லேவி தான். ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எல்லாரும் வெட்டினவன் இந்த லேவி தான். ஆனா இந்த லேவிக்கு தான் வெட்டப்பட்ட ஆட்டுடைய சொந்த குடும்பத்துக்கு எல்லாரும் ட்ரெஸ் எடுத்து துணி எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஆமே. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்க பிரதிஷ்டையை நீங்க காத்து கொள்ளும் போது உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு விரோதமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஒண்ணு தெரிஞ்ச, நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா இன்னைக்கு நின்னா, இன்னைக்கு கோச்சின்னு உங்களை முறைச்சிட்டு நிக்கலாம் சொந்தக்காரங்க. ஆனா ஒரு நாட்கள் வரும், 32ல கோச்சிட்டு இருந்த சொந்தக்காரங்க 35ஆம் அதிகாரத்துல அதே ஜனத்தை தேடி வந்து துணி தேய்க்க எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிரதிஷ்டையை நீங்கள் காத்து கொண்டால் இன்னைக்கு எதிரி போல தெரிகிற சொந்தத்தை கர்த்தர் உங்கள் பட்சத்தில் வர பண்ணுவார். பிரதிஷ்டையை காத்துக்கொள்ள வேண்டும். ஐயோ என் சொந்தக்காரு கோச்சிக்குவாங்க, இன்னைக்கு நான் வந்து அவங்க பேச்சை கேட்கலாம் அவள் தான் அப்படின்ட்டு ஆண்டர் விட்டு தூரம் போனா அவங்க ஏறி ஏறி மிதிப்பாங்க, நீங்க கீழே பட்டு நிற்கும். கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிறேன், அது கூட பிறந்தவனா இருந்தாலும் சரி,
ஓடி எல்லாரும் வெட்டி போடுறான்னா வெட்டி போட்டான். கர்த்தர் உன்னை பிரதிஷ்டை பண்ணினாரு, பிரதிஷ்டை பண்ணான். கர்த்தர் ஆசீர்வதிச்சார், புது வேலையை கர்த்தர் கொடுத்தா. இன்னைக்கு சண்டே லீவு கொடுக்குற கம்பெனிக்கு தான் நான் போவேன். நீங்க பிரதிஷ்டை எடுத்தீங்கன்னா உங்களுக்காக லீஸுக்கு லேண்ட் வாங்கி வச்சிருப்பான் கம்பெனிக்காரன். இன்னும் கம்பெனி கட்டிருக்க மாட்டான். ஆனா உங்களுடைய பிரதிஷ்டைக்காக கர்த்தர் அங்க கம்பெனி கட்ட வச்சு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வேலையை கர்த்தர் கொடுப்பான். பிரதிஷ்டையில உண்மையாரு, ஜெபம் பண்ற பிரதிஷ்டை எடுத்திருந்தா அந்த பிரதிஷ்டை உண்மையா இருங்க. கர்த்தரை தேடுவதில் பொருத்தனை பண்ணிருந்தா உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு புதிய வழியை தரப்பார். உங்களை நம்பி கர்த்தர் ஊழியத்தை கொடுப்பார். பிரதிஷ்டை இல்லைன்னா கர்த்தர் ஊழியத்தை கொடுக்க மாட்டார். பிரதிஷ்டை இல்லைன்னா கர்த்தர் உங்களை நம்பி என்ன பண்ண முடியாதுங்க, வழியை திறக்க முடியாது. பிரதிஷ்டை உனக்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம், புது வழியை கர்த்தர் திறப்பார், புது ஊழியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரதிஷ்டையை காத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, எந்த சூழ்நிலையிலும் நான் தேவ சமூகத்தை ஓய்வு நாள ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைய நான் தவற விட மாட்டேன்னு நீங்க பிரதிஷ்டை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் செழிப்பை கொடுப்பா. அல்லேலூயா. வாசிக்கலாம் லேவியராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 20, 21, 22. ஏழாம் வருஷத்தில் லேவியராகமம் 25, 20, 21, 22. வாசிங்க. ஏழாம் வருஷத்தில் எதை புசிப்போம், நாங்கள் விதைக்காமலும் விளைத்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால் நான் ஆறாம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள். அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். அல்லேலூயா. இப்போ நமக்கு எல்லாம் எத்தனை நாள் நம்ம வேலை செய்யணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க? 6 நாள். ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும். இப்ப நமக்கு ஒரு நாள்னா கவனிங்க, 6 நாள் நமக்கு ஆண்டவர் வந்து லேண்டுக்கு எவ்வளவு ரெஸ்ட் வேலை கொடுக்குறாருன்னா 6 வருஷம் லேண்ட் என்ன பண்ணலாம்னா விவசாயம் பண்ணலாம். 1 வருஷம் என்ன பண்ணா ரெஸ்ட் விடணும், விவசாயம் செய்யக்கூடாது. ஆமே, நமக்கு ஒரு நாள் நிலத்துக்கு 1 வருஷம். ஆமே. இப்போ ஜனங்களுக்கு ஒரு டவுட் என்னன்னா, நாங்க 6ஆவது வருஷத்துல விதைக்கிறோம், அறுப்போம், 7ஆவது வருஷம் நாங்க விதைக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப எப்படி நாங்க 7ஆவது வருஷம் சாப்பிடுறது? புரியுதுங்களா? 7ஆவது வருஷம் நான் எப்படி சாப்பிடுறது? 8ஆவது வருஷம் எங்க நிலைமை என்ன ஆகுறது? இந்த விவசாயத்தை நம்பிதான் காசு வந்ததா, அதை வச்சுதான் என் பையன் கல்யாணத்தை நான் பண்ணணும், பொண்ணு கல்யாணத்தை பண்ணணும், என் பிள்ளையுடைய படிப்பு செலவை நான் பார்க்கணும். அப்ப நீங்க 7ஆம் வருஷம் விதைக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் சொல்றாரு, மற்ற வருஷம் எல்லாம் நான் உனக்கு அந்தந்த விளைச்சலை கொடுப்பேன். ஆனா 6ஆம் வருஷத்துல 3 வருஷத்து விளைச்சலை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. நீ 6ஆம் வருஷம் அறுக்கும் போது 7ஆம் வருஷம், 8ஆம் வருஷம், 9ஆம் வருஷம் 3 வருஷத்துக்கான விளைச்சலை நான் சேர்த்து கொடுப்பேன். 7ஆம் வருஷம் ரெஸ்ட் எடு, 8ஆம் வருஷம் விதை, 9ஆம் வருஷம் இந்த பழைய சாப்பாடு சாப்பிட்டு 10ஆம் வருஷத்துல ஃப்ரெஷ்ஷா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, அடுத்த வார்த்தை, தேசம் என்னுடையது என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. தேசம் என்னுடையது, நிலம் என்னுடையது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. அப்போ ஆண்டவர் நிலத்துக்கு சொந்தக்காரரா இருக்கிறாரு. ஆமே, அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிப்பார். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 6ஆம் வருஷம் கண்ணீரோடு விதைச்சாலும் கர்த்தர் 3 வருஷத்து பலனை கொடுத்து கம்பீரமா கர்த்தர் அறுக்க பண்ணுவார். தேவ பிள்ளையே, நாத்திகாம தேவ சமூகத்துல தான் இருப்பேன். அல்லேலூயா. சண்டே முடிச்சிட்டு நான் வேலைக்கு போக கூடாது. கவனிங்க, நல்லா புரிஞ்சுங்க. சண்டே நீங்க சர்ச்சுக்கு வரணும், சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுல போயிட்டு குடும்பம் உட்காந்து சந்தோஷமா சாப்பிடணும். ஆமென் சொல்லுவோமா? சாயங்காலம் சுவிசேஷ ஊழியம் தான் ஊழியத்துக்கு போகணும். ஆமே. ஊழியம் இல்லாத பட்சத்துல குடும்பத்தோட வெளியே போய் டீ குடிச்சாது வரணும். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்துல இருக்கணும், உங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மற்ற 6 நாள் நீங்க ஓடி ஓடி ஓட்டி கூட பாருங்க, கேட்க மாட்டார் ஆண்டவர். ஆனா 7ஆவது நாள், வாரத்தின் முதல் நாள், நமக்கு இந்த நாள்ல நீங்க சபையில நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும், உங்க குடும்பத்தோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். இல்ல பஸ் சர்ச்சு முடிச்சு சாயங்காலம் தான் வேலை சொல்லிக்கிறேன் வேலைக்கு போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதனா ஒரு நாள் படுப்பீங்க, 7 நாள் படுத்துட்டு இருப்பீங்க. அந்த 7 நாள் சம்பளம் கூலி உங்களுக்கு. அதுக்கு தான் ஆண்டு சொல்றாரு, 1 நாள் போயிட்டு ரெஸ்ட் எடு. மாசத்துல 4 ஞாயிற்றுக்கிழமை 4 நாள் ரெஸ்ட் எடு, குடும்பத்தோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணு. ஆமே. நேரத்தை
நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு மத்த 6 நாள் வேலை செய்யு. அந்த 6 நாள் வேலையினுடைய ஆசீர்வாதத்தை 7வது நாள்ல தேவ சமூகம் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த 6 நாளுடைய பலனை நீ சாப்பிட ஆரம்பிச்சிடுவ. அல்லேலூயா. தேவனா மகிமைப்படட்டும். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு 6 வருஷம் நீ விதைக்கணும், 7வது வருஷம் ரெஸ்ட் எடுக்கணும் நிலத்துக்கு சொன்னாரு. நமக்கு அதே தான் சொல்றாரு. வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல அந்த 5வது வாக்குத்தத்தத்தை வாசிங்க. வாசிங்க. 8ல இருந்து வாசிங்க. 8ல இருந்து வாசிங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாள் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் குமாரனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் ஆகையால் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நிலத்துக்கு 6 வருஷம் வேலை, 7வது வருஷம் ரெஸ்ட். மனுஷனுக்கு 6 நாள் வேலை, 7வது நாள் ரெஸ்ட். இந்த நேரத்துல நீ என்ன பண்ண? தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். ஆமென். அப்போ 6 நாள் வேலை செய்யுங்க தேவ ஜனமே. ஓட்டி பாருங்க, நல்ல எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் கூட டியூட்டி பாருங்க, தப்பே கிடையாது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, 7வது நாள் வாரத்தின் முதல் நாள் தேவ சமூகத்தில் நீங்க காத்திருக்கும் போது அந்த 6 நாளுக்குரிய பிரயாசத்தை கர்த்தர் உங்களுக்கு 2 மடங்கா கூட தர வல்லவர். அல்லேலூயா. 6வது நாள் சனிக்கிழமை கூட எல்லாம் எக்ஸ்ட்ரா ஹவர் கூட பாருங்க, சேர்த்து பாருங்க. பிசினஸ் செய்யறவங்க 6வது நாள்ல எக்ஸ்ட்ரா கூட என்ன பண்ணுங்க, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ அதுக்கான மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா கூட எடுத்து ஜெபம் பண்ணி சொல்லுங்க. ஆண்டவரே, இது 6வது நாள் ஆண்டவரே, நாளைக்கு சண்டே ஆண்டவரே, நாளைக்கு நான் வியாபாரம் பண்ண முடியாது, உங்களை நம்பி எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எடுத்து வைக்கிறேன் ஐயா, இதை சேல்ஸ் பண்ண கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு 6வது நாள்ல நான் உனக்கு என்ன பண்ண, 2 மடங்கான ஆசீர்வாதத்தை மன்னாவை பொழிவேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப விசுவாசம் உள்ளவங்க, பிசினஸ் பண்றவங்க, வேலைக்கு போறவங்க அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி சனிக்கிழமை நீங்க நல்லா விசுவாசத்தோட ஓட்டி பாருங்க, தப்பே கிடையாது. அதை பார்த்துட்டு அதுல எதுக்கு பாக்குறீங்கன்னா, நாளைக்கு என் தேவ சமூகத்திலையும் என் குடும்பத்தோட நான் நேரத்தை செலவு பண்ண வேண்டியதான். அல்லேலூயா. என் நேரம் சண்டே கர்த்தருக்கும் கர்த்தர் கொடுத்த குடும்பத்துக்கு மாத்திரம்தான். வேலைக்கு இல்லைன்ற பிரதிஷ்டை எடுத்தா கர்த்தர் 3 வருஷத்து பலனை சேர்த்து தருவார். பிரதிஷ்டை எடுக்கணும், பிரதிஷ்டை எடுக்கணும். இல்லைங்க பாஸ்டர், அவங்க சண்டே தான் வரணுன்றாங்க, வேண்டாம் வேலை வேணாம். 1 மாசம் கஷ்டப்படுற மாதிரி இருக்க, வீட்டுல இருக்கிற எல்லாருமே அந்நியர்களா மாறுவாங்க. ஆமே. அல்லேலூயா. வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அந்நியர்களா மாறுவாங்க. மாறி முகம் சுழிக்கலாம், பேசலாம், பரவாயில்ல. அவங்க பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் கவனிச்சிட்டு இருக்கிறார்ல. அல்லேலூயா. என் கண்ணீரை உங்களுடைய துருத்தில் வைத்து ஆமே பலனை தருகிற ஆண்டவர் அல்லவா. அப்ப சண்டே வேலை வைக்கிற எந்த இடத்துக்கு நான் போல பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிரதிஷ்டையை நான் காத்துக்கொள்ளுன்னு சொல்லி பாருங்க. உங்களுக்காக கர்த்தர் புது வழியை தரப்பார், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசத்தினால நீதிமான், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். தேவ சமூகத்தை பிரிக்கிற எந்த வேலை எனக்கு வேண்டாம், சண்டே என்ன வேலைக்கு கூப்பிடுற எந்த இடமும் வேண்டாம், அறிக்கை செஞ்சு பாருங்க, கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவருக்கு தெரியாதுங்களா உங்களுக்கு எவ்வளவு கடன் லட்சக்கணக்கில் இருக்குது, ஆயிரக்கணக்கில் தெரியாதுங்களா? எல்லாமே தெரியும். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர் சொல்றபடி பிரதிஷ்டையை காத்து கொண்டு நடந்தா நீங்க உங்களுடைய தேவையை விட கர்த்தர் அதிகமா தான் சந்திப்பார். அல்லேலூயா. வரி கட்டணும், நான் எதுவும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வரி கட்டணும், இயேசுவும் வரி கட்டணும், சீஷர்களும் வரி கட்டணும், 2000 ரூபாய் கட்டணும் வரி. காசு இல்லை,
பேதுரு சொல்றான் இது போல டாக்ஸ் கட்டணும்னு. ஆண்டவரே என்ன பண்றதுன்னு கேட்கறான். ஆண்டவர் சொல்ற கடலுக்கு போ, தூண்டில் எடுத்து மீனை பிடி, வாயில வெள்ளி பணம் இருக்கும், எத்துன்னு வான்னு சொல்றாரு. அதே போல மீன் பிடிக்க போனா மீன் வந்துச்சு, வாயில வெள்ளி பணம் வந்துச்சு, எடுத்து பார்த்தான். வரி கட்ட வேண்டியது 20 கேரா, அதாவது 2000 ரூபாய். ஆனா அந்த வெள்ளி பணத்துடைய மதிப்பு 30 கேரா, 3000 ரூபாய். கட்ட சொன்னா மீதி 1000 ரூபாய் எடுக்கலாம் மாசத்துக்கு. ஆமென் சொல்லுவோமா? சம்பளத்தை மீதி என்ன பண்ணலாம்? 1000 ரூபாய் மீதி எடுக்கலாம். நம்முடைய ஆண்டவர் மீதி எடுக்கிற ஆண்டவர் தான். 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு போஷித்து 12 குதிரைகள் மீதி எடுத்தார். 4000 பேருக்கு 7 அப்பம் சில சிறு மீன்களை வச்சு மீதி பல கூடைகளை என்ன பண்ணாரு? நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே மீதி எடுக்கிறார். அப்ப விசுவாசம் சொல்லுங்க, கர்த்தர் நான் என் பிரதிஷ்டையை காத்துக்கொண்டா என்னை வாங்குகிறவனா இல்ல கொடுக்கிறவனா என்ன கர்த்தர் மாற்றுவார். நீ என் வார்த்தைகளை கவனமாய் கேட்டு என் சத்தத்தின்படி நீ நடப்பாயானா நீ கைது செய்ய எல்லா வேலையிலும் ஆஸ்வதிக்கும்படிக்கு கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் விசுவாசித்தவளே பார்க்கிறது. ஆமென். விசுவாசித்தவளே பார்க்கிறது. அப்போ இந்த தீர்மானம் எடுங்க. ஞாயிற்றுக்கிழமை என் பிசினஸ், சனிக்கிழமை 2 மடங்கா கூட வேலை செய்யறேன். ஞாயிற்றுக்கிழமை என் தேவ சமூகத்துக்கும் என் குடும்பத்துக்கும் மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்துக்கும் ஊழியத்துக்கும் குடும்பத்துக்கும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். கம்பெனிக்கு போக மாட்டேன்னு தீர்மானம் எடுத்து பாருங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா அந்த கஷ்டத்தை அந்த கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சீங்கன்னா உங்களுடைய உத்தமத்தை பார்த்து கர்த்தர் 2 மடங்கான ஆசீர்வாதத்தை யோபுக்கு தந்தது போல தருவார். உத்தமத்துல உறுதியா இருக்கணும். பொண்டாட்டி மனைவி வந்து கேட்டுச்சு, இன்னுமா உத்தமத்துல இருக்கிறா? அவ்வளவு நல்லவனா நீ? ஆமே அல்லேலூயா. அப்படி கேட்ட அந்த அம்மா தான் மறுபடியும் 10 புள்ள பெத்துச்சு யோபு கூட. ஆமேன்னு சொல்லுவோமா? பேசுறவங்க மாத்தி மாத்தி பேசுவாங்க. ஆனா தன்னுடைய உத்தமத்தில் நிற்கிற யோபு அவனை பார்த்து அநேகர் என்ன பண்ணாங்களாம், வந்து அவனுடைய துக்கத்தை பார்த்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, நகையை கொடுத்துட்டே இருந்தாங்களாம். ஆமே. அவங்க கொடுத்த நகையே 2 மடங்கு ஆயிடுச்சு சொத்து. உத்தமத்தில் இருக்கணும். பிரதிஷ்டையை காத்து ஆண்டு இன்னைக்கு உன்னை நான் ஆஸ்வதிக்க போறேன்பா, உன்னை பிரதிஷ்டை பண்ணிக்கோ. பிரதிஷ்டை இருந்தாதான் உன்னை நான் ஆஸ்வதிக்க முடியும். தீர்மானம் எடுத்தாதான் நான் ஜனவரி 1 தீர்மானம் திருப்பீங்க. காலையில 4 மணிக்கு என்ன பண்றேன், ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்தவங்க A4 ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்து, A4ல உங்களுக்கு பத்தவே பார்த்தாது, A3 பிரிண்ட் எடுத்து உங்க வீட்டுல என்ன பண்ணுங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி மாட்டுங்க. அல்லேலூயா. கேலண்டர்ல என்ன பண்ணுங்க, ஜெபிக்காதனால இன்ட்டு போடுங்க. அல்லேலூயா. அப்படின்னா 2 மாசமே இன்ட்டு தான் போட்டுருக்கணும் போல. ஆமே. பரவாயில்ல இருக்கட்டும். அந்த அந்த இன்ட்டு மார்க் போட 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 ஆண்டவர் இருதயத்திலிருந்து பேசுவார். நீ ஜெபிக்கிற, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. நான் விசுவாசிக்கிறேன். அதிக இன்ட்டு இருந்தாலும் நாட்கள் மாற மாற ஒரு டிக்கு வரும், ஒரு இன்ட்டு வரும், டிக்கு வரும், இன்ட்டு வரும், டிக்கு வரும், டிக்கு வரும், இன்ட்டு வரும், டிக்கு 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 இன்ட்டு இன்ட்டு வரும். கடைசி வருஷத்தின் கடைசியில பாத்தீங்கன்னா 365 நாள்ல 250 நாள் நீங்க நல்லா ஜெபம் பண்ணிருக்கீங்க. அல்லேலூயா சொல்லுவாங்க. பிரதிஷ்டை எடுக்கணும், பிரதிஷ்டை எடுக்கணும். ஆமே. பிரதிஷ்டை எடுத்து நான் ஜெபம் பண்ணுவேன்னு பிரதிஷ்டை எடுக்கணும். தேவ சமூகத்துல எந்த சூழ்நிலையில நான் தவற விட மாட்டேன்னு என்ன பண்ணுங்க, பிரதிஷ்டை எடுக்கணும். ஏன் இந்த நாத்திகமா ஆராதனை மட்டும் அதிகமா கர்த்தர் ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னா, வசனம் சொல்லுது, கர்த்தர் 6 நாளைக்குள்ள வானம் பூமி எல்லாத்தையும் படைச்சிட்டு 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தாராம். நல்லா கவனிங்க. ஓய்ந்திருந்தது மட்டும் இல்ல, நீங்க அந்த வசனத்தை தெளிவா படிச்சீங்கன்னா அந்த 11ஆவது வசனத்துல கடைசி 3 லைன் பாருங்க. 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார், ஆகையால் ஆசீர்வதித்தார், பரிசுத்தமும் ஆக்கினார். அல்லேலூயா. மத்த எல்லா நாளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கல, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வதித்தார், பரிசுத்தமாக்கினார். அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் நாம் வரும்போது நல்லா கவனிங்க, நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நம்மை கர்த்தர் பரிசுத்தமாக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நாள் அது விசேஷமான நாள். கர்த்தர் ஓய்ந்திருந்து ஆஸ்வதித்து பரிசுத்தமாக்கினார். இந்த நாளிலே சபைக்குள்ள வர எல்லாரையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார், எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்தமாக்கிறார். ஆமே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாள்ல நீ வேலைக்கு போக கூடாது, பிசினஸ் செய்யக்கூடாது. ஆமே. தேவனுக்கும் குடும்பத்துக்கும் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணு. அல்லேலூயா. இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாமா? அதே யாத்திராகமத்துல 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். வைக்க கடவர்கள்
சேர்க்கிறவர்கள் என்றார். மன்னா பெய்யும்பா, எல்லாரும் என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்க. 6ஆம் நாள்ல மட்டும் எவ்வளவு சேர்க்கணுமா? 2 மடங்கு. ஒவ்வொரு நாளும் 1 கிலோ சேர்க்கணும்னு வச்சுங்களேன். 6ஆவது நாள் மட்டும் 2 கிலோ என்ன பண்ணணும், சேர்க்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சரி, 22வது வசனத்தை வாசிங்க. அவன் அவர்களை 6ஆம் நாளிலே தலைக்கு 2 ஓமர் வீதமாக தண்டனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாள், கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாள். நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு, வேவிக்க வேண்டியதை சேவித்து, வேவிக்க வேண்டியதை பாயில் பண்றத பாயில் பண்ணுங்கம்மா. அடுத்தது மீதியா இருக்கிறது எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக சேர்த்து வைத்து வையுங்கள் என்றான். மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. அல்லேலூயா. 20வது வசனத்தை வாசிங்க. மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் அடித்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். ஆமென். கவனிங்க, டெய்லி மன்னா பெய்யும், டெய்லி பொறுக்கணும், எடுத்து வச்சுக்கணும் குடும்பத்துக்கு. ஆமென். எடுத்து வச்சுக்கணும். மீதி நைட்ல, மீதி மறுநாள் காலை வரைக்கும் எதுவுமே இருக்கக்கூடாது மன்னா. ஆண்டு சொல்ல டெய்லி உங்களுக்கு பெய்யும், நீங்க அதை சேர்த்து வச்சு வேக வச்சு சாப்பிடுங்க, ஃப்ரை பண்ணி செய்ய எப்படின்னா சாப்பிடுங்க. ஆனா மீதி மட்டும் என்ன பண்ணக்கூடாது. நீங்க எல்லாரும் பேசுங்க, நீங்க ஆவிலாச வரை நான் கண்டுபிடிச்சிருவேன். எல்லாரும் பேசுங்க. மீதி என்ன பண்ணுங்க, வைக்கணும். சாரி, மீதி வைக்க கூடாது. ஆனா 6ஆம் நாள்ல 2 மடங்கு சேர்த்து மீதி என்ன பண்ணணும், 7ஆம் நாளுக்கு வைக்கணும். ஏன்னா 7ஆம் நாள்ல கர்த்தர் மன்னாவை என்ன பண்ண மாட்டாரு, பெய்ய பண்ண மாட்டாரு. வெளியே எங்க பார்த்தாலும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆமென். எல்லாரும் கர்த்தருடைய வீட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டார். ஆமென். இந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, டெய்லி இப்ப திங்கக்கிழமை பொறுக்கிறாங்கன்னா மீதி எடுத்து வைக்கிறது. ஆமென். செவ்வாய்க்கிழமை போறோம்னா மீதி கொஞ்சம் சேர்த்து. நீங்களாம் வந்து சேஃப்டியில முக்கியம், அப்படியே கான்சன்ட்ரேட் பண்றவங்க. என்னதுங்க, காசு கிடைக்கும் போது நகையை தேய்ச்சிக்கோ. ஆமென். தப்பு இல்லை, சேஃப்டி பண்ண தப்பு இல்லை, சேஃப்டி பண்ணு கர்த்தர் தான் சொல்லி வச்சுக்கிறாரு. ஆனா ரொம்ப கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு நீ சேஃப்டி பண்ணக்கூடாது. அப்படி எடுத்தா என்ன ஆகும் தெரியுமா, ராத்திரி கொள்ளை நடக்காது, பகல் கொள்ளையே நடக்கும். ஆமென். ஆண்டு சொல்றாரு, அன்னைக்கு தேவையை சந்திக்க கர்த்தர் வல்லவர். ஜெபத்தை இயேசு கற்றுக் கொடுக்கும் போது, அன்றன்று எங்களுக்கு தேவையான ஆகிறத இன்று எங்களுக்கு தாரு, போதும். அடுத்த நாள் கர்த்தருடையது. நாளை தினத்தை பிறப்பிப்பதை நீ அறியாயே. உனக்கு நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. இன்னைக்கு நடத்தின ஆண்டவர் எபினேசர் நாளைக்கு நடத்த வல்லமை உள்ளவர். அப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு கிலோ பொறுக்கு சாப்பிடு, நல்ல சந்தோஷமா குடும்பத்தோட ஒரு மீதி மட்டும் என்ன பண்ணாத, வைக்காத. ஆனா 6ஆம் நாள்ல 2 மடங்கு சேர்த்து மீதி வெயி. ஏன்னா அந்த சாப்பாட்டை கெடாம பாத்துட்டு போறது ஆண்டவர். கர்த்தர் சொல்லும் போது சேர்த்து வச்சா அதுக்கு கர்த்தரே பாதுகாப்பு. ஆமென். கர்த்தர் கொடுக்கிற அந்த சம்பளத்தை வச்சு அதுல தசமா கொடுத்துட்டு மீதி கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு அந்த மீதியை வச்சு குடும்பம் நடத்துங்க. அந்த எல்லா தேவையும் கர்த்தர் சந்திப்பார். வருஷத்தின் முடிவுல உங்களுடைய கடனை பாதி நீங்க அடைச்சிருப்பீங்க. அடுத்த வருஷம் மீதி கடனை அடைச்சு கடன் இல்லாத வாழ்க்கை கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அல்லேலூயா சொல்லுவாங்க. கர்த்தர் சொல்லும் போது சேர்த்து வைக்கணும், கர்த்தர் சொல்லும் போது செலவு பண்ணிடணும். ஆமென். இப்ப திருப்பி போடுறேன். கர்த்தர் சொல்லும் போது செலவு பண்ணணும், கர்த்தர் சொல்லும் போது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதா, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வைக்கணும். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு செலவு வந்து 3 லட்சம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 3 லட்சத்துல ஒரு 1.5 லட்சம் தான் சேர்க்க முடியும்னு வச்சுங்களேன். அந்த 1.5 லட்சத்தை தேவ சமூகத்தில் வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணி என்னால முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துட்டேன்ப்பா. ஆமென். பலத்தினாலும் அல்ல, இப்படி நான் மற்றவங்கள்ட்ட கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் உங்களுடைய அற்புதத்தை தான் நான் பார்க்கணும். நான் உங்களை நம்பர் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அந்த காசுக்கு போயிட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க. உங்களுக்கு கர்த்தர் வழிகளை திறக்க ஆரம்பிச்சு கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யும். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்லும் போது செஞ்சோன்னா அந்த சாப்பாட்டுக்கு அந்த மன்னாவுக்கு கர்த்தரே பாதுகாப்பா இருப்பார். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை மீறி நம்ம சம்பாதிச்சு மீதி வச்சனா அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. ஆனா ஆண்டவர் சொல்லும் போது சனிக்கிழமை 2 மடங்கு வேலை செஞ்சா கூட கவனிங்க, மத்த நாள்ல
வேலை செஞ்சா உங்களுக்கு டயர்டா இருக்கும். சனிக்கிழமை நீங்க நல்லா வேலை செஞ்சுட்டு ஆண்டவரே இந்த ரொம்ப டயர்டாகுது, காலையில எழுந்து சீக்கிரம் போக முடியுமான்னு தெரியல ஆண்டவரே. ஆமே அதிகாலை ஜெபம் வேற 50 நாள் நடக்குது ஆண்டவரே. நான் இப்போ படுத்தேன்னா 1 மணிக்கு படுக்கிறேன்னு வச்சுங்க, நான் 4 மணிக்கு எழுந்துக்கிறோம், 3 மணி நேரம் என்னால் படுக்க முடியும். ஆமேன்னு சொல்லுவோமா? 3 மணி நேரம் தான் படுக்க முடியும். ஆனா நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கினாதான் என் உடம்பு அந்த ரிலாக்ஸேஷன் அந்த ஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டு மேல பார்த்து போட்டு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க நல்லா வேலை செய்யணும் சொல்லிக்கிறீங்க, நான் வேலை செஞ்சுட்டேன், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலைல 5 மணிக்கு நடக்கும், 9 மணிக்கு நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன், நான் 3 மணி நேரம் தான் உங்களை நம்பி வேலை செஞ்சுட்டேன், இப்ப படுக்க போறேன். 3 மணி நேர தூக்கத்துல எனக்கு 6 மணி நேரம் ரெஸ்ட்டை கத்தர் கொடுத்து வல்லவரா இருக்கிறது ஆண்டவரே. அப்ப அந்த தூக்கத்திலையும் நமக்கு நல்ல ரெஸ்ட் கொடுக்க கத்தர் வல்லவரா. ஆண்டவர் வந்து வானத்துக்கு மாத்திரமா தேவன், பூமிக்கும் தேவன், தூரத்துக்கு மாத்திரம் சமீபத்துக்குமா தேவன், தூரத்துக்கும் தேவன். ஆமே அல்லேலூயா. பேங்குக்கு மட்டுமா தேவன், பேங்க்ல வர சர்வருக்கும் கத்தர் தான் தேவன். காற்றுக்கு 5G காத்துக்கு யார் தான் தேவன்? ஆண்டவர் தான். அவர் மேல பாரத்தை போட்டு நீங்க போங்க, அது வரைக்கும் ஒர்க் ஆகாத சர்வர் உங்களுக்காக கத்தர். ஏன்னா அவர் காற்றுக்கும் தேவனா இருக்கிறார். 5G 2G எல்லாம் என்னது? காத்து. காத்துக்கு அவர் தான் தேவன். கத்தருக்கு உங்களுக்கு தேவைன்னா கொண்டல் காற்று அனுப்புவாரு, அதுதான் 5G நெட்வொர்க். ஆமே நீங்க ஜெபம் பண்ண போனீங்கன்னா கடுங்காற்ற கத்தர் அனுப்புவாரு. ஆமே காற்றுக்கு கத்தர் தேவனா இருக்கிறார். அப்ப ஆண்டு சொல்றபடி நம்ம என்ன பண்ண சேஃப்டி பண்ணோம், கத்த நாம மகிமைப்படட்டும். 26வது வசனத்தை வாசிங்க. 6 நாளும் அதை சேர்த்திருக்கலாக இருக்கிறது, 7வது நாள்ல அந்த மன்னா உண்டாயிராது அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப 27 அல்லேலூயா. 7ஆம் நாள் சேர்க்காத, 6ஆம் நாளே மொத்தமா தந்துருன்னு சொல்லிட்டு 7வது நாள் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு. அதை மீறி என்ன பண்ணாங்க சில கூட்டம்? அல்லேலூயா. அதை மீறிய வேலைக்கு போவாங்க. ஆமே ஆனா ஆசீர்வாதம் அவங்க எல்லாரும் என்ன பண்ண முடியலையா? அவர்கள் அதை எப்ப ஆசீர்வாதம் கர்த்தருடைய வீட்டுல 7வது நாள் வச்சிட்டாரு. ஆசீர்வாதம் எங்கதான் இருக்குது? கர்த்தருடைய வீட்டுல. வீட்டை விட்டுட்டு ஊர்ல தேடினா எங்க கிடைக்கும்? இந்த ஓய்வு நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வருகிற எல்லாரையும் ஆஸ்வதிக்கிறார், வருகிற எல்லாரையும் பரிசுத்தமாக்குறார். ஆசீர்வாதம் 7வது நாள் இங்கப்பா. நீ எங்க வேலையில போய் தேடுற? 1600 ரூபாய் சம்பாதிக்கலாம், 3000 ரூபாய் சம்பாதி. ஞாயிற்றுக்கிழமை ஓட்டு டபுள் சேலரி 3000 கூட சம்பாதி. ஆமே ஆனா அதை நீ சாப்பிடணுமே. நான் சொல்றது புரியுதுங்களா? பணத்தை சம்பாதிக்கலாம், சாப்பிடணும்ல. ஆமே கர்த்தரை விட்டு தூரம் போய் சம்பாதிக்கிற சம்பாதித்து எப்படி நம்ம சாப்பிட முடியும்? ஆண்டு என்ன சொன்னாரு? நீ கர்த்தருக்கு பயந்து அந்த வழியில் நடக்கும் போது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா. ஆமே இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் தான். ஏன் சொன்னாரு ஹாஸ்பிட்டல்? ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு மீதி 6 நாள் வேலை செய்ய சொன்னார். நம்மால் 7 நாள் வேலை செஞ்சா படு. அது எவ்வளவு வாங்கினா ஞாயிற்றுக்கிழமை? 3000 பா. அன்னை அருள் ஹாஸ்பிட்டல்ல 30,000. அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? நம்ம அதான் ஆண்டு சொல்ல, நீங்கள் திரளாய் விதைத்த கொஞ்சமா இருக்கிறீங்க, சம்பாதிக்கிறவன் பொத்தல் பாக்கெட்ல போறதுக்காக சம்பாதிக்கிறானா? இவனை போல யார் இருப்பா? கஷ்டப்பட்டு ஓடி ஓடி சம்பாதிச்சு அவங்க கம்பெனி ஆளுகிட்ட சூப்பர்வைசர் கிட்ட எஜமா அந்த மேனேஜர்லாம் அசிங்கமா திட்டு வாங்கி கெட்ட வார்த்தை திட்டு வாங்கி வந்தது 18,000 வாங்கி எதில் போடுறாங்க? 22,000 25,000 42,000 பொத்தல் பையில போறதுக்கு எல்லார்கிட்ட ஏன் திட்டு வாங்கணும்? அதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்குரிய ஓய்வு நாள்ல கர்த்தருடைய சமூகத்துல இரு, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் எங்க வெளிப்படுனா நீ வேலை செய்ய போகும்போது அங்க வெளிப்படாது. ஆமே கர்த்தர் நல்லவரா. சில பேருக்கு அட்டெண்டன்ஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஆமே கம்பெனியில் அட்டெண்டன்ஸ் அலவன்ஸ் கொடுக்குறாங்களா இல்லைங்களா? வேலை செய்யறேன்னு சொல்லுங்க, கொடுப்பாங்க. ஆமே அந்த 26 நாளும் வேலைக்கு போனா கொடுப்பாங்க. ஆமே சுகமா இருந்தா தானே வேலைக்கு போக முடியும். ஆமே கொஞ்சம் ஆசைப்பட்டு தங்க வார்த்தை ஒரேடி அர்த்தம் என்ன ஆகும்? ஒரு நாளும் போட்டா பிரச்சனை இல்லை, ஒரேடியா கிடைக்கணும்ட்டு போட்டா என்ன ஆகும்? ஒண்ணுமே கிடைக்காது. அது போல தான் அற்ப ஆசை உள்ளவர்கள பேராசை உள்ளவர்கள என்ன பண்ணுறது? 7வது நாளும் சபையை விட்டுட்டு வேலைக்கு போயிடுறோம். நீங்க சபைக்கு வந்துட்டு வேலைக்கு போனாலும் தப்பு தான். ஏன் தெரியுங்களா? உங்களை ஆண்டு ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு. உடம்பு ரெஸ்ட் எடுத்தாதான் அடுத்த 6 நாள் வேலை செய்து ரெடி ஆகும். ஆமே படைச்ச ஆண்டவரே சொல்றாரு ரெஸ்ட் எடுப்பான்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் நானும் என்ன பண்றோம்? கடமை தான். கடமை கண்டியா கட்டுப்பாடு. ஆமே
இதெல்லாம் தேவையில்லைங்க, ரெஸ்ட் எடுங்க. ஆமே, ஓய்வு நாள். அல்லேலூயா, ஓய்வு நாள். அதனால ரெஸ்ட் எடுக்கணும். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமே, எங்க தான் ஆசீர்வாதம் உண்டுங்க? 7வது நாள் சபையில தான். பிரதிஷ்டையை காத்து கொண்டா கர்த்தர் உங்களுக்கு புது வழியை தரப்பார், உங்களை நம்பி ஊழியத்தை கொடுப்பார். பிரதிஷ்டையை காத்து கொண்டா கர்த்தரே 3 வருஷத்து பலனை விளைச்சலை கொடுத்து உங்களை செழிப்பாக்குவார். ஆமே, கர்த்தருடைய வீட்டுல தான் ஆசீர்வாதம். வேற எங்கேயும் என்ன பண்ண முடியாதுங்க, கண்டுபிடிக்கவே முடியாது. சங்கீதம் 65 3வது வசனத்தை வாசிங்க, முடிக்க போறேன். அக்கிரம விஷயங்கள் என்மேல் 4வது வசனம் வாசிங்க. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் நீ பாக்கியவான். தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி ஒரு வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். திருப்தியாவோம். அல்லேலூயா. அவருடைய வீட்டுல திருப்தியாக தான் கர்த்தர் கூப்பிடுறார். அழுகையோட விண்ணப்பங்களோட வருவார்கள். நான் அவளை என்ன பண்ணுவேன்? வழி நடத்துவேன். அவருடைய கண்ணீரை துடைப்பேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்ன போடும். நான் உங்களை தேற்றுவேன், உங்களை திருப்தியா நடத்துவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆமே, ஆசீர்வாதம் கர்த்தருடைய வீட்டுல வெளியே தேடினா கிடைக்காதுங்க. பணம் கிடைக்கும், டபுள் சேலரி கிடைக்கும், ஆனா ஆசீர்வாதம் கிடைக்காது. பணமே கிடைச்சிச்சு, இதுக்கப்புறம் நான் ஆசீர்வாதம். பணம் சம்பாதிச்சிங்க, அதை அனுபவிக்கணும்ல. அதை ஆண்டவர் விட மாட்டார்ல. ஆண்டவர் விட்டானா அடுத்த நாத்தையும் ஓட்டுருவீங்களே. ஆமேன்னு சொல்லுவோமா? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஆண்டவரை தடுப்பார். ஏன்னா நீ தேவனை விட்டு தூரம் போய் நல்லா சம்பாதிச்சு நரகத்துக்கு போறத விட நீ கஷ்டப்பட்டு என் கூட பரலோகத்துக்கு வந்துரு. அதுதான் தான் புள்ள மேல கர்த்தர் வச்சுக்கிற பாசம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய வீட்டுல வச்சிருக்கிறார். இப்ப இங்க வசனம் சொல்லுது, உம்முடைய சபையில வாசமாய் இருக்கபடி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் அவன் திருப்தியா இருப்பான். 11வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, ஆலயத்துக்கு வரவங்களை கர்த்தர் அந்த வருஷம் முழுவதும் நன்மையால் முடிசூட்டுவார். உங்களுடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க. 3 பேர் அந்த நடுவுல இருக்கிறவங்க அப்படியே இருங்க, 2 பேர் சைடுல திரும்பி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லணும், நெய்யை போல நன்மை தருவார். இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்களா? இப்ப இன்னொரு சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு பாலை போல நன்மை தர மாட்டார்னு சொல்லுங்க. சொல்றீங்களா? சில பேர்ல எனக்கு தான் சொல்லணும்ட்டு அங்க இருந்து என்னையே பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, என்னையே பார்த்துட்டு நான் என்ன பண்றேன்? அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு நெய்யை போல நன்மை தருவார். ஏன்னா பால் எத்தனை நாளைக்கு இருக்கும்? 2 நாள், அவ்வளவுதான். ஆமே, நெய் 6 மாசம் வரைக்கும் என்ன பண்ணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உங்களை பிரதிஷ்டை பண்ணி கொண்டா கர்த்தர் கொடுக்கிற நன்மை நெய்யை போல நீண்ட ஆசீர்வாதமா இருக்கும். அது கெட்டு போகவே போகாது. கர்த்தரை விட்டு தூரம் பண்ணா பால் போல ஆசீர்வாதம் வரும். அது 2 நாள் என்ன எடுங்க, அதை மீறியும் டீ போட்டா என்ன இருங்க. ஆமே, அதான் ஆண்டு சார் வருஷத்தை உள்ள நன்மை நாள் முடிச்சுட்டு அது எப்படி இருக்குதான்? நெய்யாய் பொழிகிறது. நீண்ட ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயந்து பிரதிஷ்டையை காத்து கொண்டா உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பல வருஷத்துக்கு நிற்கும். அதனால கர்த்தர் சொல்றாரு 7வது நாள், அதாவது வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் இருக்கு. ஏன்னா இந்த நாள் ஆசீர்வதித்த நாள், பரிசுத்தமாக்கின நாள். இதுல வருகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வீட்டுல வேற யாராலையும் வர முடியாது. வார்டு மெம்பரால் வர முடியுமா? கவுன்சிலரால் வர முடியுமா? மேயரால் வர முடியுமா? அல்லேலூயா. மேய்ப்பனாலும் ஆடுகளால மட்டும்தான் இந்த இடம் உண்டு. வேற யார் உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த வீட்டுல வரத்துக்கு தேவனுடைய கிருபையும் அனுகிரகமும் ரட்சிப்பும் தேவைப்படுது. அது ஓலையா கூட இருக்கட்டும், ஆண்டவருடைய அனுமதி இல்லாம அவருடைய வீட்டுக்குள்ள வேற யாரும் கால் வைக்க முடியும். கால் வைக்கிறவன் ஆஸ்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. கர்த்தர் நாம போட்டதுனால தேவ சமூகத்தை தடை பண்ணாதீங்க. கர்த்தர் சமூகத்துவம் எந்த நிலைமை வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கும் குடும்பத்துக்கும் மாத்திரம் தான். இந்த பிரதிஷ்டை நீங்க எடுத்தீங்கன்னா கர்த்தர் சொல்ல, நான் உங்களை செழிப்புள்ளவர்களா செழிப்பான இடத்துக்கு நான் கொண்டு வருவேன். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அக்கினி இருக்கும், கொஞ்சம் தண்ணி இருக்கும், ஆனா முடிவு செழிப்பான இடம். ஆமே, கஷ்டம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரமான்னு சொன்னா அங்க நிறைய திட்டு விழும். நான் கூட ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனப்போ, சார் ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, நான் வேலைக்கு போனப்போ 2016 கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போதெல்லாம் கரெக்டாக நான் சர்ச்சுக்கு தான் போவேன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவேன்னா, நாளைக்கு ஆடிட் இருக்குது நீ வந்து அப்படின்ட்டு கெஞ்சுவேன்.
அவன் கெஞ்சுவேன், அப்படியே இல்லாத பசல கொட்டுவேன். என் சூப்பர்வைசர் கொட்டி நாளைக்கு கட்சி முடிஞ்சு 12 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னுவேன். ஆனால் 4 மணிக்கு தான் போவேன். அவன் ஒரு வாட்டி திட்டினார், 2 வாட்டி திட்டினார், அதுக்கப்புறம் விட்டுட்டார் கூப்பிடுறது. ஆமே அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கோம்னா நல்லா அப்படியே பெரிய ராடு மாதிரி இருக்கணும். பார்த்தாலே என்ன பண்ணுவாதுன்னா வளைக்க கூடாது. இதுவே சின்ன ஸ்ப்ரிங்கு இதுவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இதே பெரிய ராடா இருந்தா இவன் நான் வளைச்சாலும் வளைய மாட்டான்னு நம்மளை பார்த்து ஜனங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் சண்டே வேலைக்கு விட மாட்டாங்க. நம்மள வேலைக்கு வர ஆஹா நான் வந்துடுறேன் சார், காலையில் 8 மணிக்கு என்ன பண்ணுவான் கூட்டு எல்லா நாத்தியும் வேலைதான். முதல் முறை கூடும்போது இந்த ஒரே ஒரு நாத்தியம் மட்டும் வந்துடு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா என்ன ஆகும், நாத்தியம் இதுதான் உலகம், நைஸா போகும். அல்லேலூயா. தேவ சமூகத்தை நாத்திக்காம யாருக்கு தான் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்க, கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியத்துக்கும் குடும்பத்துக்கும் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல இப்படி இருந்தா குடும்பம் சமாதானமா இருக்கும், வாழ்க்கை ஆசீர்வாதமா கர்த்தர். ஆமே கர்த்தர் நான் மகிமைப்பட்டோம். அப்போ நமக்கு ஆசீர்வாதத்தை எப்படி கொடுப்பார்னா நெய் போல தருவா. ஆமே நாகமான் பிரதிஷ்டை பண்ணா, ஐயா இனிமே என் ஊருக்கு சீரியாவுக்கு போனாலும் இனிமே என் ஊர்ல இருக்கிற தெய்வத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், வணங்கவே மாட்டேன்னு சொன்னா அவனுக்கு மறுமொழி எலிசா மூலம் வருது, நீ சமாதானத்தோட போ அப்படின்ட்டு. தீர்மானம் பிரதிஷ்டை உள்ளவனுக்கு சமாதானம் உண்டு. தானியேல் என்ன பண்ண தீர்மானம் எடுத்தா, பிரதிஷ்டை பண்ணா, விக்கிரங்களுக்கு படைக்கப்படுது என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன் தீர்மானம் பண்ணினான். கர்த்தர் அவனை அதிபதியாக பிரதானியாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. தானியேலின் நண்பர்கள் தீர்மானம் எடுத்த என்ன தீர்மானம் எடுத்தாங்க, நீ அவ்வளவுதான் மோலடி, நீ அவ்வளவுதான் 10 ட்ரம் வச்சு அடி, 1000 ட்ரம் வச்சு டபடாபனோட அடி, நீ என்ன பண்ணாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன். ராஜா கேட்கறான், இப்ப வணங்குறியா இல்ல இருக்கிற நெருப்பை 7 மடங்கு சூடாக்குவ, நீ 10 மடங்கு கூட சூடாக்கு. இந்த விஷயத்துல உனக்கு பதில் சொல்ல எனக்கு அவசியமே இல்ல. ஏன்டா வேலை ஒழுங்கா செய்யல, ஏன்டா இந்த இடத்துல இந்த 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 காவ கட்டளை கேளு, நான் பதில் சொல்றேன். ஏன்டா என் தெய்வத்தை வணங்கலாம் கேட்கறது உனக்கு அதிகாரமே, என் பர்சனல் நீ என்ன பண்ணாத, இது போல இருக்கணும். விவேகமான அறிக்கை பண்ணா. நான் 3 பேரை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றான், நேபுகாத் நேச்சாரே என் ராசா நீ என்ன லூசா. ஆமே இந்த விஷயத்தில் உனக்கு உத்தரவு சொல்ல எனக்கு அவசியம் இல்ல. ஏன் இல்ல, வேலை விஷயத்துல கேள்விகள் நான் பதில் சொல்றேன். ஆராதிக்கிற என் கடவுள் விஷயத்துல நீ கேட்க உனக்கு ரைட்ஸே இல்ல. இப்படி பேசினா அவன் 7 மடங்கா சூடாக்குவான், 70 மடங்கு சூடாக்குவான். ஆமே அப்புறம் பாருங்க அடுத்த அறிக்கை வருது பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்கள் தப்புவிக்க விசுவாசம். இதுக்கு முன்னாடி விவேகம், இப்ப விசுவாசம். ஆமே நான் ஒரு அஜித் பாடு பாருங்க கவனிங்க. அடுத்து சொல்றாங்க, ஒரு வேலை தப்புவிக்காம போனாலும் உன் தெய்வத்தை நம்ப மாட்டேன். வீரம். ஆமே ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு விவேகம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், வீரம் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அப்படி அவங்க தீர்மானம் எடுத்தாங்க. அடுத்த விஷயம், அடுத்த அந்த அதிகாரத்தில் கடைசியில பாருங்க, அந்த ராஜா சொல்றான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னுடைய தேவனே உன்னதமான தேவன், இந்த தெய்வத்தை விட்டு வேற எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அவனுடைய தலை துண்டிக்கப்படும், அவருடைய குடும்பங்கள் எரிக்கலமாக்கப்படும். இப்படிப்பட்டதா இவ்விதமா ரட்சிக்கத்தக்க வேறொரு தேவன் இந்த பூமியில இல்லை என்று சாட்சி கொடுத்தான். நீங்க பிரதிஷ்டையில உண்மையா இருந்தா உங்களை எதிர்த்து பேசுற கூட உங்களுக்கு சாட்சி கொடுப்பான், உங்க பக்கம் கர்த்தர் சாயப்படுவா. ஆமே பிரதிஷ்டையை காத்து கொள்ளணும். ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு தான். ஆமே ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு தான். சண்டே சாட்டர்டே லீவு கிடைக்கிற கம்பெனிக்கு தான் கர்த்தர் என்னை கொண்டு வரணும், விசுவாசம் பண்ணுங்க. அல்லேலூயா. சண்டே லீவு இருக்கிற கம்பெனிக்கு தான் கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு போவார். பிரதிஷ்டை பண்ணுங்க. நான் அப்படிப்பட்ட கம்பெனிக்கு தான் வேலைக்கு போவேன். சேலரி கம்மியோட இருக்கட்டும். ஆமே அநியாயமா வருகிற அதிக வருமானத்திலும் நியாயமாக வருகிற கொஞ்சம் வருமானம். முடிங்க வசனத்தை. நான் 90% சொல்லிட்டேனா, இந்த 10% உங்களுக்கு சொல்றதுக்குண்ணா. ஆமே அநியாயமாய் வருகிற அதிக வருமானத்திலும் நியாயமாய் வருகிற கொஞ்சம் வருமானம் உத்தமம். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடைய கொஞ்சம் பொருளே உத்தமம். ஆமே அப்ப சேலரி கம்மியா தான் பாருங்க. ஒண்ணு சொல்லுங்க, நான் பிரதிஷ்டையில உண்மையா இருக்கிறேன். இன்னைக்கு சேலரி கம்மியா இருக்கலாம், திடீர்னு ஒரு நாள் வரும்
கர்த்தர் சட்டுன்னு 8000 ரூபாய் தூக்கி வச்சிருவாரு. அல்லேலூயா. எப்படி வேணாலும் எந்த மனுஷனை மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ பிரதிஷ்டை எடுக்கணும். ஆமென். பிரதிஷ்டை எடுக்கணும். என்னென்ன பிரதிஷ்டை எடுத்தீங்களோ அதெல்லாம் எடுக்கணும். கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு பிரதிஷ்டை எடுக்கணும். சும்மா சண்டை போட மாட்டேன்ற பிரதிஷ்டை எடுக்கணும். நைட்டு 9:30 மணிக்கு மேல போன் பார்க்க மாட்டேன்ற பிரதிஷ்டை. சத்தம் கம்மியா வருது. 9:30 மணிக்கு மேல நைட்டு போனு பார்க்க மாட்டேன்னு தீர்மானம் எடுத்து பட்டாதான் காலைல 4 மணிக்கு எடுக்க முடியும். நைட்டு பாக்குறோம்னா காலையில ஜபமே இருக்காது. அப்போ காலையில ஜபிக்கிறேன், நைட்டு கண்ட்ரோலா இருக்கணும். 9 மணிலாம் போன் ஆஃப் பண்ணி எழுந்து போய் அலாரம் ஆஃப் பண்ற மாதிரி வச்சுக்கணும். ஆமே பக்கத்துல வச்சா என்ன ஆகும்? நம்ம எல்லாரும் பரம் பெற்றோம். அப்படி கண்ணு மூடின தூக்கத்திலேயே ஆஃப் பண்ணுவோம். ஆமே. அப்போ நம்ம பிரதிஷ்டை எடுக்கணும். எழுந்து போய் அலாரத்தை ஆஃப் பண்ற மாதிரி தள்ளி என்ன பண்ணோம் வைக்கணும். மொபைல் போன் எப்பவுமே வந்து பக்கத்துல வைக்கவே கூடாது. அதோடைய ரேடியேஷன்லாம் நம்மள ரொம்ப என்ன பண்ணுங்க பாதிக்கும். ஆமே. அல்லேலூயா. கண் பார்வை கம்மியா இருக்கிறவங்களுக்கு, எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், சில பேர் மொபைல் அதிக நேரம் பார்த்தனால்தான் கண் பார்வை குறைஞ்சிருக்கும். எல்லாருக்கும் சொல்ல. இப்போ நிறைய பேருக்கு இப்போ கண் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அது மொபைல் பார்த்தனான்னு சொல்ல முடியாது. சில வயசானவங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு பட்டன் ஃபோன் பார்க்கறது பெருசுன்னு வச்சுங்க. இல்லை சொல்கிறேன், மற்ற வாலி பிள்ளைங்க மட்டும் சொல்கிறேன், கண் பார்வை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா இது எதனால தான்? பார்வனுடைய தலைச்செருப்பில்லை, ஃபோனு தான். ஆமே. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. பார்வனுடைய தலைச்செருப்பில்லை யாரு? ஃபோனு தான். ஆமே. அவனை ஒழிச்சாதான் அடுத்த ராஜாவே வரமாட்டான் எகிப்துக்கு. இஸ்ரவேலை விடுதலை ஆக்க முடியும். ஆமே. போன ஒழிச்சாதான் உன்னை எழுப்பி பிரகாசிக்கப்பட முடியும்னு ஆண்டதுக்கே தெரியும். அதனாலதான் கர்த்தர் நடுராத்திரில இருந்து தலைச்சம்புலைய ஒரே அடியை ஒழிச்சு போடும். ஆமே. பிரதிஷ்டை எடுத்தா கர்த்தர் எதையும் செய்ய வல்லவர். 3வது நம்ம பிரதிஷ்டை எடுத்தா, இது நான் ரொம்ப எடுக்கல, ஒரே வார்த்தை தான் சொல்லி எடுத்தேன். சரிங்களா? அதனால நான் முடிக்கிறேன். கர்த்தர் நான் மையப்பட்டோம். 3வது என்ன பிரதிஷ்டை அப்படின்னா, அதாவது நம்ம பிரதிஷ்டத்தை கர்த்தர் என்ன செய்வாராம்? நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றினார். இந்த லேவியர்களுக்கு புதிய ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்துல நித்திய காலமாய் ஊழியத்தை கொடுத்தார், வேலையை கொடுத்தார். ஆமே. பிரதிஷ்டை எடுத்தா கர்த்தருக்கு புது வேலையை தருவார், புது ஊழியத்தை தருவார். ஆமே. 2வது பிரதிஷ்டை எடுத்தா எல்லாரும் சம்பாதிச்சு வந்து தசமாம் கர்த்தர் கொடுப்பாங்க. அவங்க எல்லாருடைய தசமாவும் இந்த லேவி கோத்திரத்துக்கு தான் வந்து சேரும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரதிஷ்டை உள்ளவனை கர்த்தர் செழிப்பா வைப்பார். 3வது இந்த லேவி கோத்திரத்துல ஆசிரியர்கள் ஆண்டோடைய நாமத்தை சொல்லி ஆஸ்வதிச்சா மட்டும்தான் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். வேற யார் ஆஸ்வதிச்சாலும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு. இந்த பாக்கியத்தை பிரதிஷ்டை உள்ள லேவியர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். என்னாகும் 6:25-26 எப்பவுமே பாஸ்ட் சர்ச்சு முடிஞ்சாலுமே ஆசீர்வாதம் சொல்ல பாருங்க. வாசிங்க அதை. என்னாகும் 6:25-26 கரெக்டா தான் சொல்றீங்க. நீங்க பார்த்து படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் வாசிமா. முன்னாடி ஆரோனோடும் என்னவென்றால் பாருங்க, ஆரோனும் அவங்க கூட இருக்கிற குமாரனும் ஆண்டவர் நாமத்தை சொல்லி ஆஸ்வதிச்சாதான் நானே இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார். ஆமே. மோசே கூட ஆசீர்வாதம் சொல்ல முடியாது. நீங்க எல்லாரும் என்ன பாருங்க, முடிச்சுட்டேன். மோசே கூட என்ன பண்ண முடியாது, ஆண்டோட பேர் சொல்லி ஆஸ்வதிக்க முடியாது. ஆரோன் ஆஸ்வதிச்சாதான் ஆஸ்வதிப்பேன். யார் ஆரோன்? பிரதிஷ்டை உள்ள கோத்திரம். நீங்க பிரதிஷ்டை உள்ளவர்களா இருந்து நீங்க சொல்ற வார்த்தை தான் அழறவங்களுக்கு ஆறுதலாய் மாறும். 1000 பேர் 1000 வார்த்தை சொல்லட்டும். லாசருவை பார்த்து கூட மார்த்தாள் மரியாள் என்ன பண்ணிருப்பாங்க, ஃப்ரீசர் பாக்ஸ்ல லாசர் வச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, போட்டு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல உடைச்சி ஐயோ போயிட்டேடா என் தம்பின்னு சொல்லி அழுதுருப்பாங்க. ஏந்து வாடா ஏந்து வாடா ஏந்து வாடான்னு அழுதுருப்பாங்க மாட்டாங்களா? ஆமே. கூட இருந்த சொந்தக்காரெல்லாம் ஏந்து வா லாசரு ஏந்து வாடா என் செல்ல போலன்னு சொல்லியிருப்பாங்க மாட்டாங்களா? அவங்களாம் சொன்னவனே ஏந்து வந்துட்டானா? ஆனா ஆண்டு சொன்னாரு, அவன் ஏந்து வந்தான். 1000 பேர் சொன்னாலும் ஏந்து வர முடியாது. லாசரு ஆண்டு சொல்லும் போது வந்தான். ஆமே. அதுதான் அந்த பிரதிஷ்டை.
நீங்க ஆறுதல் சொன்னாதான் அவங்களுக்கு ஆறுதலே உண்டாகும். அல்லேலூயா. மற்றதெல்லாம் மழை இல்லாத வெண்மேகம், நீங்க சொல்ற வார்த்தை மப்புள்ள மேகம், ஃபுல்லா தண்ணி தான், அது அவங்களை ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ பிரதிஷ்டை இருந்தா உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களை அநேருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற பண்ணும். ஆமே. நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று கர்த்தர் வாக்கு. கர்த்தர் இந்த வேலையில நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம பிரதிஷ்டை உள்ளவங்களா இருக்கணும். நீ ஒரு 1ஆம் தேதி நம்ம என்ன பிரதிஷ்டை எடுத்தோமோ அதை டிசம்பர் 31 2026 வரைக்கும் அதை காத்துக்கொள்ள வேண்டும். அது அடுத்த வருஷமும் காத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்த வருஷமும் காத்து வாழ்நாள் முழுக்க வருகிறதுக்கு என்ன பண்ணுங்க, காத்துக்கொண்ட ஆண்டு சொல்றாரு, உனக்கு புது வழியை திறப்பேன். அந்தந்த நேரத்துல என்ன வழி திறக்கணுமோ அந்த புது வழியை திறப்பேன். உன்னை செழிப்பா வைப்பேன். மூணாவது, உன்னை எல்லாருக்கும் நீயும் ஆசிரியமா இருப்ப, உன்னை எல்லாருக்கும் ஆசிரியமாய் மாற்றுவேன். நாமே இந்த 3 காரியத்தை என்னை பார்த்து திருப்பி சொல்லுங்க. நாம பிரதிஷ்டையில பொருத்தனையில உண்மையா இருந்தா கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் நமக்கு புது வழியை திறப்பா. நான் கர்த்தருடைய நாமத்தினால உங்களை ஆஸ்வதிக்கிறேன். நீங்க எந்த விஷயத்துக்காக காத்துங்களோ அதுக்கான புது வழியை கர்த்தர் திறப்பாராக. அல்லேலூயா. இரண்டாவது, பிரதிஷ்டை உள்ள உங்களை பார்த்து நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை செழிப்பா தான் வச்சிருப்பார். இன்னைக்கு நீங்க நடந்து போற பாதை ரொம்ப கரடு முரடா முள்ளு காடா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு நல்ல பாலும் தேன் கொடுக்கிற கானான் தேசத்தை, நல்ல வருமானம் உள்ள வேலையை, நல்ல ஆசீர்வாதம் உள்ள குடும்பத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. மூணாவது, உங்கள் பிரதிஷ்டையில் நீங்கள் உண்மையா இருங்க, உங்களையே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். ஆமே. நம்மளே கால் பண்ணிட்டு செபிக்கலாம்.